ஆதிக்க இந்தியை எதிர்த்து நீதிக்கு போராடி வாழ்ந்தோர் நினைவுக்கு எமது அஞ்சலி என்று இந்திய எதிர்ப்பு தியாகிகளினுடைய வீரம் செறிந்த தியாகத்திற்கு நன்றி கூறுவதோடு அவர்களை வரவாமல் இருப்போம் எங்கள் நெஞ்சில் என்ற உணர்வோடு எப்பக்கம் வந்து புகுந்து விடும் இந்த எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம் என்று பாரதிதாசர் அவர்கள் பாடிய அந்த பாடல் வரிகளினுடைய உணர்ச்சிகளை நெஞ்சிலே தாங்கியிருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மாநில மாணவரணி துணை செயலாளர் அருமை தம்பி பெருங்களத்தூர் கோபிநாத் அவர்களே, மாநில மாணவரணி துணை செயலாளர் வரவேற்பை ஆற்றிய கவிஞர் முகமது ரிலுவான் கான் அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கின்ற சென்னை மண்டல மாணவரணி அமைப்பாளர்கள் தேவராஜகுமார், தினேஷ் ஐராவரம், வினோத், அருண்குமார், கணேஷ், சங்கர், பிரசாந்த், இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த அரிமா மாவே மகேந்திரன், செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளருக்கு உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை வெற்றி பெற செய்த மாவட்ட அவைத்தலைவர் படப்பை செல்வம், மாவட்ட பொருளாளர் நாராயணன், மாவட்ட துணை செயலாளர் கோயம்பேட்டை நாசர், மாவட்ட துணை செயலாளர் மாங்காடு முருகன், மாவட்ட துணை செயலாளர் முடிச்சூர் ஜெயசீலன், மலர்கொடி பாபு, பெருங்களத்தூர் வடக்கு பகுதி செயலாளர் துரை மணிவண்ணன், இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டிருக்கின்ற செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஊரை பார்த்திபன், வடசென்னை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் DC ராஜேந்திரன், தென் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் தம்பி கழககுமார், தென் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் மாநகராட்சி உறுப்பினர் சைதை சுப்பிரமணியம், திருவள்ளூர் மாவட்ட கழக செயலாளர் நிமிலிச்சேரி பாபு, காஞ்சிபுரம் மாநகர மாவட்ட கழக செயலாளர் காஞ்சிபுரம் வளையாபதி, ஆவடி மாநகர் மாவட்ட செயலாளர் துணை மேயர் சூரியகுமார், காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் சாலவாக்கம் கருணாகரன், மாநில தேர்தல் பணி செயலாளர் சேசன், சிறுபான்மை பிரிவு செயலாளர் சிக்கந்தர், பொறியாளர் செயலாளர் ஹேமநாதன், நன்றி உரை ஆற்றிய மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் அருமை தம்பி ஆசிரியர் அரியமான் உள்ளிட்ட இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற கழகத்தின் கண்மணிகளே, பெருந்திரளாக கண்ணு கட்டிய தூரத்துக்கு அப்பாலும் பெருந்திரளாக திரண்டிருக்கின்ற தமிழ் பெருமக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, வீடுகளிலே இருந்து என் உரையை செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அன்புடைய தாய்மார்களே, பெரியோர்களே, வாலிப வேங்கிகளே, கூற்றுடன்று மேல்வரிலும் கூடி எதிர்க்கும் ஆற்றலது ஏற்படை இந்த வள்ளுவர் வாய்மொழிக்கு இலக்கணமாக திகழ்கின்ற வாலிப வேங்கிகளே, மாணவரணி செல்வங்களே, உங்கள் பத்திரிகையாளர்களே, ஊடகவியலாளர்களே, காவல்துறை நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் கூற விரும்புகின்றேன். இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறு என்பது ஒரு வீரகாவியம். அதை சுருக்கமாக பேசிவிட முடியாது. 1923 காங்கிரஸ் கட்சியிலே இருந்தார் தந்தை பெரியார். அப்போது சிறிது நாள் கழித்து கான்பூரிலே மாநாடு நடந்தது, காங்கிரஸ் மாநாடு. மகாத்மா காந்தி அவர்கள் அந்த மேடையில் இனிமேல் அனைவரும் இந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேசினார். அந்த இடத்திலே எழுந்து அதற்கு எதிர்ப்பு குரல் கொடுத்தவர் எண்டாடி வேந்தர் வைக்கம் வீரர் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள். 1925 காங்கிரஸை விட்டு வெளியே வந்து விட்டார். குடியரசு இதழில்
தொடர்ந்து ஆரியர் புரட்டு, இந்தி திணிப்பு என்று தொடர்ந்து 5 வாரங்கள் ஒவ்வொரு குடியரசு இதழிலும் இந்தியினுடைய ஆபத்தை அவர் எழுத ஆரம்பித்தார். இந்த சந்தர்ப்பத்திலே தான் திருப்பூரிலே தந்தை பெரியாரை பேரறிஞர் அண்ணா சந்திக்கிறார். அண்ணாவை அவருக்கு பிடித்து போய்விட்டது. என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்கிறார். வேலைக்கு போக உத்தேசமா? இல்லை, நான் பொது வாழ்வில் ஈடுபடப் போகிறேன் என்று அண்ணா பெரியாரிடத்திலே சொல்லுகிறார். அப்படியானால் என்னோடு வந்துவிடு என்று சொல்கிறார். அன்று முதல் தந்தை பெரியாரின் நிழலாக அறிஞர் அண்ணா அவர்கள் தொடர்ந்தார்கள். பின்னர் 1949 திராவிடர் கழகம் 2ஆக பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்று அண்ணா அவர்கள் அதற்கு பெயர் சூட்டி ராயபுரம் ராமேஸ்வரம் பூங்காவிலே கொட்டுகிற மலைக்கு மத்தியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் அந்த வீர சுடரை ஏற்றி வைத்தார். இந்த காலகட்டத்தில் இந்தி திணிப்பையும் வேகமாக நடத்தலாம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் இதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பே 38 இந்தி வாரினி ஆட்சி மொழி என்று ஆச்சாரியார் சொன்னவுடன் அங்கே கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் உமாமகேஸ்வரனார் ஒரு மாநாட்டை நடத்தி அந்த மாநாட்டிற்கு சோமசுந்தரம் ஆரதியார் தலைமை தாங்க காசு பிள்ளை அதை திறந்து வைக்க அந்த மாநாட்டில் இந்தியை எதிர்த்து நாங்கள் களம் காண்போம் என்று 1923 தொடங்கி 1938 அந்த நிகழ்ச்சி நடந்தது. 37 உடனே அதை தொடர்ந்து திருநெல்வேலியிலே பெரும் கூட்டம் அண்ணா கலந்து கொண்டார். அதை போலவே அவர் பல இடங்களிலே அண்ணா அவர்கள் இந்த இந்திய எதிர்ப்பு மாநாடுகளிலே கலந்து கொண்டு பேசுகிறார். இந்தியை எதிர்க்கிறோம், இந்திக்கு நாங்கள் அடிமையாக மாட்டோம். பெரியார் சொன்னார், திராவிடர்கள் வீரமும் மானமும் மிக்கவர்கள், மானத்தை உயிராக கருதுகிறவர்கள். எனவே இந்திய எதிர்க்கின்ற போராட்டத்திலே துப்பாக்கி குண்டுகள் பாயலாம், அது உங்கள் மார்பில் பாயட்டும், முதுகில் பாயும்படி நடந்து கொள்ளாதீர்கள் என்று பெரியார் அவர்கள் அன்றைக்கே சொன்னார். அதே கருத்தை அண்ணா அவர்கள், உன்னிடத்திலே துப்பாக்கிகள் இருக்கலாம், என்னிடம் துப்பாக்கிகள் இல்லை, ஆனால் அந்த துப்பாக்கி குண்டுகளை மார்பிலே தாங்கிக் கொள்ளக்கூடிய வீரர் பட்டாளத்தை என் தம்பிமார்களாக பெற்றிருக்கிறேன். உங்களுடைய துப்பாக்கியுடைய குண்டுகள் எண்ணிக்கை தீர்ந்து போகும், ஆனால் என் தம்பிமார் எண்ணிக்கை குறையவே குறையாது என்று அண்ணா அவர்கள் பெரியார் சொல்வதையே அண்ணா வழிமுறையை போல அங்கே பேச ஆரம்பித்தார். இந்த காலகட்டத்தில் தான் 38 இந்திய எதிர்ப்பு போராட்டம் உச்சத்துக்கு வருகிற போது புலி, வில், கயல் ஆகிய மூவேந்தர் கொடியை கையில் ஏந்தியவாறு ஒரு சின்னஞ்சிறு மாணவன் வீதியிலே, திருவாரூர் வீதியிலே இந்திய எதிர்த்து முழக்கமிட்டு வந்தாரே, அவர்தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆவார்கள். ஆக இந்திய எதிர்த்து இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற பொழுது 1963 மத்தியிலே பண்டிட் ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கும் போதே லால் பகதூர் சாஸ்திரி உள்துறை அமைச்சராக இருந்தார். அவர் ஆட்சி மொழி மசோதாவை கொண்டு வந்தார். 1965 முதல் இனி இந்த நாட்டின் ஆட்சி மொழியாக இந்தி தான் இருக்கும். ஹிந்தி இன் தேவநாகரி ஸ்கிரிப்ட் shall be the official language of India. இதுதான் அவர்கள் அரசியல் சட்டத்திலே கொண்டு வர நினைத்தது. இதை கேட்ட மாத்திரத்தில் அண்ணா அவர்கள் இந்த போக்கை கண்டிக்க வேண்டும் என்பதற்காக அதே 64 அக்டோபர் திங்கள் 63 அக்டோபர் திங்கள் இங்கே கோடம்பாக்கத்திலே இந்திய எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினார். அந்த இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் தான் இந்திய எதிர்ப்பு போராட்ட அணிக்கு தலைவராக டாக்டர் கலைஞர் அவர்களை அண்ணா அவர்கள் நியமித்தார்கள். இதன் பிறகு
1965 வருகிறது. அண்ணா எழுதுகிறார், தம்பி நாளை மறுநாள் இந்த நாட்டினுடைய குடியரசு நாள் என்று எண்ணிவிடாதே, அது நமது குடிகளுக்கும் நாள். நீலகிரி மலையிலே வாழ்கிற தோழரை போல, ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய நீக்கிறதை போல தமிழர்கள் அடிமையாக்கப்படுவார்கள். ஆகவே இந்த இந்தியை எதிர்த்து நடக்கின்ற போரில் நம்முடைய உயிர்கள் போகலாம், ஆனால் தமிழை நிலைநாட்ட வேண்டிய 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த உலகத்திலே தோன்றிய மொழி தமிழ் மொழி. கதிர் வெடித்து பிறந்து விட, கடல் ஒழித்து சூறாக்க, முழுமமிகு நிலப்பரப்பின் முதல் பிறப்பு தோன்றிவிட, நதி வரும் முன் மணல் தரும் முன் முன்னோக்கி மூத்த தமிழ் எங்களுடைய தாய்மொழி, அந்த மொழி ஆட்சி மொழியாக வேண்டும் என்று சொன்னார். ராஜ்யசபாவுக்கு சென்றார். அங்கே பேசுகிற பொழுது அவர் சொன்னார், எந்த மொழியிலே முன்னோர்கள் பேசினார்களோ, எந்த மொழியிலே கவிஞர்கள் இலக்கியங்களை படைத்து தந்தார்களோ, அந்த உயிரினும் மேலான தமிழ் மொழி இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழியாகிற வரை நான் நிம்மதி கொள்ள மாட்டேன், மனநிறைவடைய மாட்டேன். I can never be satisfied. I will not be contained till that language in which my forefathers spoke, in which literature and classics of inaccessible knowledge becomes one of the official languages of the Indian Union. ஆகவே இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக வேண்டும் என்று அண்ணா இன்றைக்கு சொன்னார். இன்றைக்கும் ஆட்சி மொழியாகவில்லை. ஆனால் இங்கே இந்தியை கொண்டு வந்து திணிக்கிறான். 65 போராட்டத்தில் நேப்பியர் பார்க்கிலே திரட்ட லட்சக்கணக்கான மாணவர்களில் மாநில கல்லூரி மாணவனாகிய நானும் ஒருவன். அன்றைக்கு லட்சக்கணக்கில் தமிழகமே தோன்றி எழுந்தது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வீதிக்கு வந்தார்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மண்கான தமிழ் என்று சங்கே முழங்கு என்று முழக்கமிட்டு வந்தார்கள். அப்போது போலீஸ் வட்டாரம் அவர்களை பார்த்து சுட ஆரம்பித்தது. சிவகங்கையைச் சேர்ந்த வேங்கிய ராஜேந்திரன் தொண்டை குழியிலே குண்டு பாய்ந்தது. அந்த இடத்திலே சுருண்டு விழுந்து அடிந்தான். இங்கே சென்னையில் நேப்பியர் பார்க்கிலிருந்து புறப்பட்டு நாங்கள் வரிசையாக வருகிற பொழுது குதிரைகளின் மீது போலீசார் வந்து குண்டாந்தடிகளோடு எங்களை தாக்கினார்கள். எங்களிலே பலர் படுகாயமுற்றார்கள். அது அப்படி தொடங்கியதுதான் இந்திய எதிர்ப்பு போராட்டம். இந்த கட்டத்தில் 1964 ஆண்டு ஜனவரி மாதம் 24 நள்ளிரவில் தூக்கிக் கொண்டிருக்கின்ற தன்னுடைய மனைவியையும் அயர்ந்து தூங்குகிற தன் மகள் திராவிட செல்வியையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு கீழப்பெருவூர் சின்னசாமி வீட்டின் கதவை மெதுவாக திறந்து வந்தான். அரண்மனையை விட்டு புத்தர் எப்படி ஆரண்யத்துக்கு வந்தாரோ அதை போல அவன் திருச்சி ரயிலடிக்கு வந்தான். 10 லிட்டர் நெட்ட பெட்ரோலை வாங்கி மேலே ஊற்றிக் கொண்டான். நல்ல இரவு நேரம், யாரும் கவனிக்கவில்லை. தீயை எடுத்து பற்ற வைத்தான். பாதாதிகேசம் பற்றி எரிந்தது. நரம்புகள் படியில் படியிலிருந்து வெடித்தன, எலும்புகள் உடைந்தன. அப்படிப்பட்ட நேரத்திலும் அவன் இந்தி ஒழிக தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று முழக்கமிட்டவாறு தன்னுடைய உயிரை கொடுத்தான் சின்னசாமி. இப்போது 65 அதையே பின்பற்றி சிவலிங்கம், அரங்கநாதன், ஆசிரியர் வீரப்பன், கீழனூர் முத்து, சத்தியமங்கலம் முத்து, பிராணிமலை சண்முகம், மயிலாடுதுறை சாரங்கபாணி, பீடமேடு தண்டபாணி ஆகியோர்கள் அத்தனை பேரும் தீக்குளித்து மாண்டார்கள். வியட்நாமிலே புத்தபிட்சுக்கள் தீக்குளித்தார்கள். ஆனால் மொழிக்காக உலகத்தில் யாரும் தீக்குளித்து மடிந்ததில்லை. இந்த செந்தமிழ் நாட்டு வீரர்களை தவிர தங்களுடைய உடம்பிலே நெருப்பு வழி போட்டுக் கொண்டு மொழிக்காக எழுந்தவர்கள் நம்முடைய தாயகத்தில், நம்முடைய தமிழ்நாட்டில் தான் அந்த வீரர்கள் தோன்றினார்கள். அவர்களுக்கு மலர் மாலைகள் சூட்டப்பட்டு இதோ தீபம் எரிகிறது, சுடர் எரிகிறது. இந்த சுடர் அணையாத சுடராக நம்முடைய நெஞ்சிலே இருக்கும் என்பதைத்தான் அண்ணா அவர்கள் மூலக்கொத்தளம் சுடுகாட்டினேன். தாளமுத்து நடராசன் மறைந்த போது
முதலில் நடராசன் மறைந்தார். 1938 ஜனவரி 15 நடராசன் தாளமுத்து இறந்தது மார்ச் 12. அவர்களுடைய படங்களை எல்லாம் இங்கே வைத்திருக்கின்றோம். ஆக இந்திய எதிர்த்து போராட்டம் ராணுவம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தது. எல்லை காக்க வேண்டிய ராணுவம், பகைவர்களை சந்திக்க வேண்டிய ராணுவம் சொந்த நாட்டுக்குள்ளே நுழைந்தது, நம்முடைய தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைந்தது. மாணவர்கள் போராட்டத்தை ஒடுக்குவதற்காக துப்பாக்கிச் சூடு நடந்தது. ஆனால் மாணவர்கள் வீறு கொண்டு எழுந்தார்கள். மணப்பாறை ரயில்வே ஸ்டேஷன் மாணவர்கள் கையிலே, பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷன் மாணவர்கள் கையிலே, ஆரணி போஸ்ட் ஆபீஸ் மாணவர்கள் கையிலே. அவர்கள் நூற்றுக்கணக்கிலே சுட்டுக் கொண்டார்கள். அந்த பிணங்களின் எண்ணிக்கை தெரியக்கூடாது என்பதற்காக பொள்ளாச்சி கரையிலே மதுக்கரை காடுகளுக்கு பக்கத்தில் பெரிய பாதாளம் போன்ற பள்ளத்தை தோண்டி அதிலே இந்த உடல்களை எல்லாம் எடுத்து போட்டார்கள். எத்தனை மாணவர்கள் இறந்தார்கள் என்ற கணக்கு கூட தெரியாது. அப்படி இருந்து அதற்கு பிறகு 67 பொதுத் தேர்தல். அந்த பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அரியணையிலே உட்கார வைத்தார்கள் தமிழ் மக்கள். அன்று முதல் இன்று வரை திராவிட இயக்கத்தை தவிர வேறு யாரும் அந்த அரியணையின் பக்கம் எட்டி பார்க்க முடியாது என்ற நிலையை அன்றைக்கே ஏற்படுத்தினார்கள் தமிழர்கள். அப்படிப்பட்ட சூழலில் இன்னும் இந்தியை வேகமாக திணிப்போம் என்று இப்பொழுது வருகின்ற தாக்கீதுகள் அனைத்துமே இந்தியில் தான் வருகிறது. தபால் துறையிலே சரி, ரயில்வே துறையிலே சரி, மத்திய சர்க்காரின் அத்தனை துறைகளும் அவர்கள் இந்தியில் தான் இருக்கின்றன. அவர்கள் ஒரு மாநாடு கூட்டினார்கள். யார் மாநாடு கூட்டினார்கள் என்றால் இந்துத்துவ தத்துவத்தை மேலே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவர்கள் ஒரு மாநாடு அலகாபாத்திலே கூட்டினார்கள். அதிலே ஒரு 32 பக்கத்துக்கு ஒரு பிரகடனத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த பிரகடனத்திலே முதல் வாக்கியம், இனிமேல் இந்தியா என்று அழைக்கப்படாது, பாரதம் என்றுதான் இந்த நாடு அழைக்கப்படும். இனிமேல் டெல்லி தலைநகராக இருக்காது, வாரணாசி RSS கேந்திரம் அதுதான் தலைநகராக இருக்கும். முஸ்லிம்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது, கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. உயிர் நாதமாக எது விளங்கும் என்று சொன்னால் குருகுல கல்விதான் விளங்கும். சமஸ்கிருதத்தை நாங்கள் கிரீடத்தை வைப்போம். சமஸ்கிருதமும் வடமொழியும் இந்தியும் தான் இனி ஆதிக்கம் செலுத்தும். இது இப்போது 2022 வருடம் பிப்ரவரி மாதத்திலே போடப்பட்ட தீர்மானம். அவர்கள் நோக்கம் என்ன? அவர்கள் தமிழை அழிப்பது மட்டுமல்ல, அத்தனை தேசிய இனங்களின் மொழிகளையும் அழித்துவிட்டு இந்தியை கொண்டு வந்து திணிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் இந்த வேலைகளை செய்கிறார்கள். இப்பொழுது நான் தமிழ் மக்களுக்கு ஒன்றை சொல்வேன். அவன் இந்தியை கொண்டு வந்து திணிக்கிறான் என்றால் நீங்கள் சின்னசாமியை நினைத்து பாருங்கள். அவன் உடலை பற்றி எழுதிய நெருப்பை எண்ணி பாருங்கள். இந்த படங்களை எண்ணி பாருங்கள். இவர்களெல்லாம் தங்கள் உடம்பிலே நெருப்பு வைத்துக் கொண்டு தங்களை பாதாதிகேசம் பற்றி எரிய கருகி சாம்பலாகி போனார்கள். ஆனால் அந்த சாம்பலிலே இருந்து பீனிக்ஸ் பறவை கிரேக்கத்திலே பிரயாணத்திலே எப்படி வந்ததோ அதை போல மீண்டும் ஒரு உணர்ச்சி தமிழ்நாட்டிலே வந்திருக்கிறது என்பது அடையாளம் தான். இன்றைக்கு தாம்பரத்திலே இந்த நேரத்திலே இவ்வளவு பெரிய கூட்டம் தமிழ்நாட்டிலே இந்த உணர்ச்சி மங்கி போய்விடவில்லை. இந்தி கூடாது, இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நான் இந்தியில வந்த கடிதத்தை நான் காட்டியவுடனே மொரார்ஜி தேசாய் கிவ் மீ தட் லெட்டர் என்று சொன்னார்கள். நான் தரமாட்டேன், இதோ கிழித்து உங்கள் முகத்துக்கு எதிரே வீசி எறிகிறேன் என்று வீசி எறிந்து விட்டு வந்தேன். 78 என்னை முதலாக திராவிட முன்னேற்ற கழகம் ராஜ்யசபாவுக்கு அனுப்பிய போது அதை செய்துவிட்டு வந்தேன். அதற்கு பிறகு 86 டாக்டர் கலைஞர் அவர்கள்
அரசியல் சட்டத்தை கோர்த்துவது என்று மீண்டும் ஒரு போராட்டத்தை ஆரம்பித்த போது கோயம்புத்தூரிலே அறிவிக்கப்பட்டது, திருநெல்வேலியிலே என்னுடைய பெயரை சொல்லி தலைமை தாங்குவார் என்று கலைஞர் அவர்கள் அறிவித்தார்கள். நான் சட்டத்தை எரிப்பதற்கு டெல்லியிலிருந்து புறப்பட்டு வருகிறேன். முரசொலி அலுவலகத்துக்கு போகிறேன். வழக்கமாக சிரித்துக் கொண்டே வா தம்பி என்று அரவணைத்துக் கொள்ளுகிற கலைஞர் அவர்கள் கொஞ்சம் கடுகிடுப்பான முகத்தோடு காரில் ஏறினார்கள். என்னை பின்னாடி உட்கார சொன்னார்கள். என்னென்ன ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க கேட்டேன். இல்ல சட்டத்தை நீங்க கொளுத்த போறீங்களா இல்லையான்னு கேட்டாங்க. என்ன இப்படி கேட்குறீங்க? நான் அதுக்காக தானே டெல்லியிலிருந்து இன்னைக்கே வந்திருக்கிறேன். நாளைக்கு ஊருக்கு போயிட்டு நாளை மறுநாள் திருநெல்வேலியில சட்டத்தை எரிக்கணும்னு. அப்பாடா, ஏன்னா என்கிட்ட 2-3 பேர் நாங்க சட்டத்தை கொளுத்தலாமான்னு எம்எல்ஏக்கள் வந்து என்கிட்ட கேட்டாங்க. நாங்க சட்டத்தை கொளுத்தவா வேண்டாமா என்று கேட்டாங்க. நீங்க கொளுத்த வேண்டான்னு போக சொல்லிட்டேன். நீ என்ன சொல்ல போறியோ நினைச்சுதான் என்ன செய்ய போறன்னு கேட்டேன். அதை நீ என்ன சொன்னா, நான் சட்டத்தை எரிக்கிறது தானே வந்திருக்கிறேன். இதற்கு மத்தியில் அண்ணன் முரசொலி மாறன் இங்கே 10 எம்எல்ஏக்களின் பதவி பறிக்கப்பட்டதனால் என்னுடைய பதவியும் பறிக்கப்பட்டு விடும் என்று கருதி அண்ணன் கலைஞரிடத்திலே வைகோவை தீ வைக்க விடாதீர்கள், சட்டத்திற்கு நம் ஒரு எம்பியை இழந்து விடுவோம் என்று சொன்னார்களாம். எனக்கு தெரியாது. அன்பகத்திலே நீலநாராயணன் என் மீது மிகுந்த பாசத்தோடு இருப்பார். பழைய சென்னை மாவட்ட திமுக செயலாளர். அவர் என்னை தனியாக அழைத்தார். நீங்கள் சட்டத்தை கொளுத்த போகிறீர்களா என்றார். ஆமாம் என்றேன். ஆனால் நாளை காலையில் வருகிற முரசொலியிலே உங்கள் பெயர் இல்லையே. முரசொலி ஆபீஸில் இருந்து வருகிறேன், உங்கள் பெயர் அதில் இல்லையே. என்ன என்று நான் விசாரித்தேன். தலைவர் தான் உங்கள் பெயரை நீக்க சொல்லிவிட்டாராம். நான் இடிந்து போய் மனம் உடைந்து போய் கலைஞர் அவர்களோடு ஆலிபரோடு வீட்டுக்கு காரிலே சென்றேன். என் பக்கத்திலே அண்ணன் முரசொலி மாறனும் இருந்தார்கள். இந்த பேச்சை இவர் இருக்கும் போது எடுக்கக்கூடாது என்று சொல்லி நான் அமைதியாக சென்றேன். வீட்டிலே விட்டுவிட்டு முரசொலி மாறன் அவர் வீட்டுக்கு போவதற்காக போய்விட்டார். நான் வாசலிலே நின்றேன். என்ன என்று கேட்டார் கலைஞர். நான் உள்ளே போனேன். தயவு செய்து மறுத்து பேசாதீர்கள். என் பெயர் ஏன் நாளைக்கு முரசொலியில வராது? அரசியல் சட்டத்தை கொளுத்துவேன் என்று நீங்கள் கோயம்புத்தூரில் பேர் அறிவித்தீர்கள். நெல்லை மாவட்டம் பூராவும் போர்டு வைத்திருக்கிறார்கள், நான் சட்டத்தை கொளுத்த போகிறேன் என்று சொல்லி. இனி நான் சட்டத்தை கொளுத்தாவிட்டால் என்று சொல்வார்கள். வீராவேசமாக பேசுவாரே, மேடையில் இடி முழக்கம் செய்வாரே, சிங்கத்தை போல் கர்ஜிப்பாரே, அவன் பதவி போய்விடும் என்ற பயத்தில் சட்டத்தை கொளுத்தாரோடு ஓடிவிட்டார் என்று எனக்கு மட்டுமா எழுது? திராவிட முன்னேற்ற கழக தொண்டருக்கு அவரை கேட்டுவிட்டு அவன் டீக்கடையிலே டீ சாப்பிடும் போது எங்களுடைய வீராதி வீரன் ஓடி போய்விட்டார் என்று சொன்னால் அவன் உள்ளம் எவ்வளவு நெருங்கி போய்விடும். ஆகவே எதுவும் சொல்லி என்னை தடுக்காதீர்கள். நான் எதுவும் மறுத்து பேச வாய்ப்பு கொடுக்காதீர்கள். நான் சட்டத்தை கொளுத்த போகிறேன், எதுவும் என்னிடம் பேசாதீர்கள் என்று சொல்லி ஒரு பெரிய வணக்கத்தை போட்டு விட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். இப்ப செல்போன் கிடையாது. இனிமேல் லேண்ட்லைன் போடுறதான அவர் என்னை கூப்பிடணும். அந்த போன் எடுத்து கீழே வச்சுட்டேன். மாலையிலே ரயிலிலே புறப்பட்டு நான் ஊருக்கு போகிறேன். எந்த காரியத்துக்கு போவதாக இருந்தாலும் ஈழத்திற்கு சென்று மாவீரன் பிரபாகரனை சந்திப்பதற்காக நான் கடலிலே போனேனே, அப்பொழுதும் என் தாயாரிடத்திலே போய் காலில் விழுந்து என் தாயாரனுடைய நெற்றியிலே அவர்கள் நம்பிக்கையின் பேரிலே விபூதியை பூசுவார்கள். எனக்கு விபூதி பூச போகும்போது அந்த விளக்கு அணைந்து விட்டது. என் வீட்டுக்குள்ளேதான். என்னப்பா விளக்கு அணைஞ்சு போச்சுன்னா, ஒண்ணு கவலைப்படாதம்மா, விளக்கு அணைஞ்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நான் லண்டனுக்கும் பாரிஸ்ன்னு வெளிநாடுகள் இருக்கு, அங்க போக வேண்டியது இருக்கு, உங்ககிட்ட சொல்லிட்டு போகணுங்கிறதுக்காக வந்தேன்னு சொல்லி ஒரு பெரிய பொய்யை சொல்லிட்டு நெல்லைக்கு போனேன். மாவட்ட செயலாளர் தந்தி வந்திருக்கு. என்ன தந்தி? நீங்கள் சட்டத்தை கொளுத்த கூடாது என்று கலைஞர் தந்தி கொடுத்திருக்கிறார். கலிங்கப்பட்டிக்கு ஒரு தந்தி வந்தது. நான் 2 தந்தியும் வாங்கி பாக்கெட்ல போட்டுட்டு யார்கிட்ட எதுவும் சொல்லாம சட்டத்தை கொளுத்த போகிற போது
பல்லாயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்திருக்க நான் அரசியல் சட்டத்தினுடைய ஒரு பிரதியை எடுத்து வைத்துக் கொண்டு அந்த அரசியல் சட்டத்துக்கு தீ வைத்தேன். 17வது பிரிவுக்கு டிஐஜி ஜாஃபர் அலி நேர்மையான போலீஸ் அதிகாரி, அவர் தொலைவிலே இருக்கிறார், அவர் தமிழ் பற்றிருக்கிறவர். எஸ்பி பாண்டியன் அவர் தொலைவிலே நிற்கிறார். அவர்களை வைத்துக் கொண்டு நான் சொன்னேன், என் கையிலே இருப்பது அரசியல் சட்டம், அதை நான் தீ வைத்து கொளுத்துகிறேன் என்று நான் சொன்னேன். இதைத்தான் ஒருவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூத்த அமைச்சர், திமுக காரர்கள் கோழைகள், அவர்கள் சட்டத்தை எழுப்பதாக சொல்லிவிட்டு கடைசியில் தாளை கொய்த்துவிட்டு போறோம் என்று ஓடி போய்விட்டார்கள் என்று சொன்னார். உடனே நான் எழுந்திருத்தேன், மிஸ்டர் மினிஸ்டர், ஒரு நிமிஷம் நீங்கள் எனக்கு இடம் கொடுக்க முடியுமா என்று கேட்டேன். அவர் உட்கார்ந்தார். சட்டத்தை கொளுத்தியதாக சொன்னவர்களில் நானும் ஒருவன். நான் அரசியல் சட்டத்தை கொளுத்தினேன், அதை நான் அந்த சாலையிலே சொன்னேன். இப்பொழுது அண்டர் தி ஹை டூம் ஆஃப் திஸ் பார்லிமெண்ட் ஹவுஸ், இந்த பாராளுமன்றத்திலே சொல்கிறேன், நான் சட்டத்தை கொளுத்தினேன் என்று. இதற்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் நீங்கள் கொடுக்கலாம், என் பதவியை இப்பொழுதே நீங்கள் பறிக்கலாம், நான் அதை பற்றி கவலைப்படவில்லை என்று. இதையெல்லாம் கேள்விப்பட்டு கலைஞர் அவர்கள் மன மகிழ்ச்சி அடைந்தாலும் நான் பாளையங்கோட்டை சிறையிலே அடைக்கப்பட்டவுடன் ஒரு கடிதத்தை கலைஞர் அவர்களுக்கு எழுதினேன். அண்ணனே, என்னை மன்னித்து விடுங்கள், சட்டத்தை கொளுத்தக் கூடாது என்று சொன்னீர்கள், நான் சட்டத்தை போய் கொளுத்தினேன். ஏனென்றால் படைச்சொருக்கு எனும் அதிகாரத்தில் திருக்குறளில் வள்ளுவரே சொல்லுகிறார், உரின் உயிர் அஞ்சா மரபர் இறைவன் செறினும் சீர்குண்டலில் என்று. மன்னனே கோபித்தாலும், வேந்தனே கோபித்தாலும், தலைவனே கோபித்தாலும் வீரத்துக்கு புறம்பான ஒரு செயலை ஒரு வீரன் செய்ய மாட்டான் என்று இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு சேர்த்துத்தான் திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார். நீங்கள் என்னுடைய வேந்தர், என்னுடைய தலைவர், நீங்கள் வருத்தப்பட்டாலும் கோபப்பட்டாலும் நாளைக்கு தெருவிலே போகிறவன் திமுக காரனை பார்த்து கோலை என்று பேசக்கூடாது என்பதற்காக நான் சட்டத்தை கொளுத்தினேன் என்றேன். இவர் கடிதத்தை என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? 1000 விளக்கு உசேனை கூப்பிட்டு, 1000 விளக்கின் அற்புத விளக்கம் உசேனை கூப்பிட்டு, பாரியா என்ன லெட்டர் எழுதியிருக்கிறாருன்னு. என் தம்பி திருக்குறள் இருந்து ஒரு பாட்டை எடுத்து போட்டு, நான் அதுக்காகத்தான் சட்டத்தை கொளுத்தினேன், உங்களுக்காகத்தான் கொளுத்தினேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரே. இப்படிப்பட்ட வீராதி வீரர்கள் என் தம்பிகளாக இருக்கும் போது நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று அந்த சிறைச்சாலையிலே சொன்னதை நான் விடுதலையாய் வந்த பிறகு என்னிடத்திலே 1000 விளக்கு உசேன் கட்டிப்பிடித்துக் கொண்டு கலைஞர் இப்படி சொன்னார் என்று குறிப்பிட்டார். அதே பாராளுமன்றத்தில் இந்திய அரசியல் சட்டத்தை இந்தி மொழியிலே மொழிபெயர்த்து அதை அரசியல் சட்டமாக நாடாளுமன்றம் அரங்கேற்றம் செய்து ஏற்றுக்கொண்டது என்று விதி இருக்கிறது. இந்தியா சுதந்திரம் அடைந்தவுடன், குடியரசானவுடன், அரசியல் சட்டம் அரங்கேறியவுடன் அதை இந்தியிலே மொழிபெயர்த்து கொண்டு போய் ஜவஹர்லால் நேரு அவர்களிடத்திலே கொண்டு போய் கொடுத்தார்கள். என்ன பார்லிமெண்ட் இதை வச்சு பாஸ் பண்ணணும், இந்தியில தான் அரசியல் சட்டம்னு அவர் சொன்னாரு. இதுக்கு ஒரு வார்த்தைக்கு 30 அர்த்தம் சொல்லுவான் இந்தியாவில் இருக்கிறவன். ஒரு இந்தி சொல்லுக்கு மொத்தத்தில் அரசியல் சட்டமே குழப்பமாய் போயிடும், போய் குப்பையை தூக்கி போடுங்கன்னு சொல்லி நேரு அவர்கள் அதை தடுத்து விட்டார்கள். நேரு மறைந்த பிறகு லால் பகதூர் சாஸ்திரி பிரதம மந்திரியாக இருக்கிற பொழுது, அதற்கு பிறகு இந்திரா காந்தி பிரதமராக இருந்த போது, அதற்கு பிறகு ராஜீவ் காந்தி பிரதமராக இருந்த போது, அப்பொழுது அதே அரசியல் சட்டத்தை இந்தியிலே மொழிபெயர்த்த அரசியல் சட்டத்தை பாராளுமன்றத்திலே அரங்கேற்ற வேண்டும் என்று கொண்டு வந்தார்கள். அப்பொழுது நான் எழுந்து சொன்னேன், இந்த அரசியல் சட்டத்தை இந்தியிலே மொழிபெயர்த்ததை இந்த சபையிலே இன்றைக்கு அரங்கேற்ற கூடாது என்று சொன்னேன். எல்லோரும் தாராளமாக செய்யலாம் என்று வடநாட்டு எம்பிக்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள். இந்தியிலே இருப்பது அரசியல் சட்டமாக இருக்கட்டும் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், இந்தியா துண்டு துண்டாகி போகும்,
இந்தியா ரத்த கரை முடிந்த சிவப்பு கோடுகளாலே இந்தியாவுடைய வரைபடம் கீழ்த்தெறியப்படும். நீங்கள் இந்திய அரசியல் சட்டத்தையே இந்தியிலே கொண்டு வந்தால் என்று வாதம் காலை 11 மணிக்கு தொடங்கி இரவு 11 மணி வரைக்கும் நடக்கிறது. அதற்கு பிறகு நான் கேட்டேன், சரி இதை பாஸ் பண்ண போறீங்களா? ஆமா. அப்படின்னா ஓட்டு வைங்க, டிவிஷன் வைங்க. அது என்ன அர்த்தம்? ஓட்டு போட்டு அதை நிறைவேற்றணும். குரல் ஓட்டுன்னா குரல் கம்மியா இருந்தாலும் அதிகம் பேர் குரல் கொடுத்ததனால் இந்த சட்டம் நிறைவேறுகிறது சொல்லி சபாநாயகர் சொல்லிவிடுவார், ராஜ்யசபா சேர்மன் சொல்லிவிடுவார். ஆனால் டிவிஷன் வேண்டும் என்று சொன்னால் அங்கே மின்சார பொத்தாரை அழித்து அங்கே விளக்குகள் பொறுக்கப்பட்டிருக்கும். ஓட்டு ஆதரவு என்று சொன்னால் பச்சை விளக்கு எரியும், ஓட்டு எதிர்ப்பு என்று சொன்னால் சிவப்பு விளக்கு எரியும், நடுநிலை என்று சொன்னால் மஞ்சள் விளக்கு எரியும். இதுதான் பார்லிமெண்ட் கட்டடத்தினுடைய பின் சுவரிலே பதிக்கப்பட்டிருக்கும் விளக்குகள். உடனே டிவிஷன் சொல்லிட்டு எல்லாரும் வெளியே போய் சொல்லிடுவாரு சேர்மன். மற்றவங்க எல்லாம் வெளியே போங்க, சபையில் இல்லாதவங்க யாரும் இங்க இருக்கக்கூடாது. செக்ரட்டரி ஜெனரல் வாசிப்பாரு. பிறகு ஓட்டு போடலாம் சொன்ன உடனே கீழே ஒரு பொத்தான் இருக்கும், அதற்கு கீழே ஒரு பொத்தான் இருக்கும். அது 2 பொத்தானை ஒரே நேரத்தில் அழுத்தினாத்தான் ஆதரவு பச்சை விளக்கும் எதிர்ப்பு என்றால் சிவப்பு விளக்கும் எரியும். மொத்தத்தில் எண்ணி பார்த்து இது பாஸ் ஆச்சா இல்லையான்னு சொல்லிடுவாங்க. அன்று எல்லாமே பச்சை விளக்குகளாகவே எரிந்தன. ஒரே ஒரு விளக்கு மட்டும் சிவப்பு விளக்காக எரிந்தது. அது என்னுடைய நம்பர் 189. அப்ப ஆதரவு 210, எதிர்ப்பு 1 ஓட்டு என்று சொன்னார். உடனே காஷ்மீரை சேர்ந்த என் நண்பர் ஒருவர், ஃபருக் அப்துல்லா இல்ல, இன்னொரு நண்பர், அவர் எழுந்திருச்சு, நாங்க முதலே சொன்னோம் மணி 2 ஆச்சு, போய் தூங்க போகணும், இப்ப போய் ஓட்டு வைக்க சொல்லி இவ்வளவு நேரத்தை எடுத்துக்கிட்டீங்களே சொல்லி, anyhow you are alone, you are isolated, நீ தனிமைப்படுத்தப்பட்டு விட்டாய், நீ தன்னந்தனி ஆளாக இங்கே நிற்கிறாய் என்று சொன்னவுடன் நான் உடனே கன்னத்தில் அறைந்தால் போல் சொன்னேன், lion also is alone, சிங்கம் தனியாகத்தான் இருக்கிறது, still the lion is the king of the jungle. நான் ஒருவராக இருந்தாலும் இதுதான் சரித்திரத்திலே நிற்கும். நான் ஏன் ஓட்டு கேட்டேன் தெரியுமா? இன்னொரு 10-20 வருஷம் கழித்து வருங்கால மாணவர்கள் இந்த உபகண்டம் ஒன்றாக இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்துக் கொண்டு இன்றைக்கு நரேந்திர மோடி தலைமையிலே கொடுமைகள் நடக்கிறதே, இதன் காரணமாக இந்தியா துண்டு துண்டாக உடைந்து போக வேண்டும் என்பதற்காக வேலை செய்கிற போதுதான் நம்முடைய தளபதி, நம்முடைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞருடைய வழித்தோன்றல் அவர் இந்தியா என்ற தலைப்பிலே ஒரு கூட்டணியை அமைப்பதற்கு காரணமாக இருந்து இந்தியா என்ற கூட்டணியை வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட கூட்டணியின் சார்பிலே நாளைக்கு கணக்கெடுக்கு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் 1 ஓட்டு தான் எதிர்த்து விழுந்தது, மற்றவங்க எல்லாம் இந்தியா ஆதரிச்சு போட்டாங்கிறது ரெக்கார்டில் இருக்கு, யாரும் ஏமாற்ற முடியாது. நான் அதை கேட்காவிட்டால் அது ரெக்கார்டில் ஏறாது. The voice vote, this bill has been passed. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு விட்டது என்று சொல்லுவார். ஆகவே அன்றைக்கு அந்த சட்டத்தை தொழிலும் போட்டு கொடுத்தினேன், பாராளுமன்றத்திற்குள்ளும் அதை கீழ்த்தெறிந்தேன், பாராளுமன்றத்திற்குள்ளும் இந்த சட்டம் செல்லாது, இதற்கு ஓட்டு போட மாட்டேன் என்று சொன்னேன். இப்பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் கொண்டு வந்து திணிப்பதற்கு பெரும்பாடுபடுகிறார்கள். நீங்கள் மதத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் செய்கின்ற வேலைகளிலே ஏமாந்து விடாதீர்கள். பொதுமக்களுக்கு சொல்லுகிறேன், இந்த கூட்டத்திற்கு அல்ல, வீடுகளிலே இருந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு சொல்லுகிறேன், இந்த கூட்டம் எல்லாம் உறுதி எடுத்துக் கொண்டு வந்திருக்கிற கூட்டம், ஒரு கொள்கைக்காக இருக்கிற கூட்டம், ஒரு லட்சியத்திற்காக இருக்கிற கூட்டம். வீடுகளிலே இருக்கிற தாய்மார்களே, பெரியோர்களே, உங்கள் பிள்ளைகள் இன்றைக்கு லண்டனிலே, பாரிஸ் பட்டணத்திலே, நியூயார்க்கிலே, கலிபோர்னியாவிலே, லாஸ் ஏஞ்சல்ஸிலே, ஜெர்மனியிலே, ஸ்பெயினிலே, ஆஸ்திரேலியாவிலே, பிரான்சிலே வேலை பார்க்கிறார்கள் என்றால்
அண்ணா வகுத்த கொள்கையினாலே அவர்கள் ஆங்கிலம் படித்து இன்றைக்கு அங்கெல்லாம் வேலைக்கு போகிறார்கள். அவன் வேலை கிடைக்கும் என்று படித்தார் என்று சொன்னவெல்லாம் இங்கே வந்து பெஞ்சு துடைத்துக் கொண்டிருக்கிறார், பீகாரில் இருந்தும் உத்தரப்பிரதேசத்தில் இருந்தும். இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணா அவர்கள் தீர்க்கதரிசனமாக சொன்னார், இந்தி கூடாது, தமிழ் ஆட்சி மொழியாக வேண்டும் என்று சொன்னார். இந்த காலகட்டத்தில் இங்கே இந்து முஸ்லிம்களை அடித்துக் கொள்வதையே தொழிலாக வைத்திருக்கிற சிலரை பயன்படுத்தி இந்து முன்னணி அவர்கள் இந்துஸ்தான் என்று அவர்கள் கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கௌரி லங்கேஷ், எம் கல்புர்கி கர்நாடக மாநிலத்திலே கொலை செய்யப்பட்டார்கள். அவர்கள் இந்த இந்துத்துவ போக்குக்கு எதிர்ப்பு தெரிவித்ததற்காக. அதே போல மராட்டிய மாநிலத்திலே நரேந்திர தபோல்கர், கோவிந்த் பெர்னாடோ 2 பேரும் கொல்லப்பட்டார்கள். தாத்ரி என்ற இடத்தில் ஒரு முஸ்லிம் 104 டிகிரி டைபாய்டு காய்ச்சலில் படுத்து கிடந்தான். உள்ளே நுழைந்தார்கள் இந்த இந்து முன்னணி வெறியர்கள். அதை வெளியே வைத்துக் கொண்டு வந்து வீட்டில் மாட்டுக்கறி வச்சிருக்கிற என்று அடித்தே கொண்டார்கள். தரையில போட்டு அடித்தே கொண்டு உயிரை போக்கிறார்கள். இது உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது. ஆக நாடு பூராவிலும் பெரும் ஆபத்து காட்டு தீயை போல பரவி வருகிறது. இதை தடுத்து நிறுத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி முன்னணியிலே இருக்கிறது. வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், வருகை தந்திருக்கக்கூடிய வணக்கத்துக்குரியவருடைய தாய்மார்கள், வருகின்ற தேர்தலில் நீங்கள் இந்தியா கூட்டணிக்குத்தான் ஓட்டு போட வேண்டும், அதுதான் நம்மை பாதுகாக்கும் என்று சொல்லி, வாழ்க தந்தை பெரியார் புகழ், வாழ்க அறிஞர் அண்ணா புகழ், வாழ்க முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். நன்றி, வணக்கம். தமிழகத்துக்கு என்னால் இந்த உயிர் இருக்கின்ற வரையில், இந்த தொண்டை குழியில் என் ஜீவன் இருக்கின்ற வரையில் இந்த மண்ணுக்கு, இந்த மண்ணில் வாழும் தமிழக மக்களுக்கு நான் ஊழியம் செய்வேன்.